போஸ்ட் ப்ரெக்னன்சி எஸ்பெஷலாக ஆஃப்டர் சி செக்ஷன் என்னென்னமோ பண்ணி என்னால் வெயிட் வந்து குறைக்க முடியுது. பட் ஆனால் அந்த ப்ரொட்யூடிங் அந்த முன்னாடி பல்ஜாக இருக்கிற பெல்லியை வந்து என்னால் குறைக்க முடியல அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து டயாஸ்டேசிஸ் ரெக்டை. அது வந்து டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரீ ப்ரெக்னன்சி நம்மளோட ரெக்டஸ் அப்டாமினல்ஸ் மசில்ஸ் வந்து இந்த இந்த கண்டிஷனில் இருக்குன்னா 9 மந்த்ஸ் வந்து பேபியை ஹோல்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த சென்டரில் வந்து அந்த மிட்லைன் செப்பரேட் ஆகிறது வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி நமக்கு வந்து ஹீல் ஆகாமல் அப்படியே இருக்கிறதால தான் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பெல்லி கண்டிஷன் வருது. ஸோ இப்போ டிஆர்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்டாமினல் மசில்ஸ், அதாவது அதை வந்து கோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து வீக் ஆகும். அதுக்கப்புறம் பெல்விக் ஃப்ளோர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகாமல் அதுவும் வந்து போராக இருக்குது. அதுக்கப்புறம் அப்டாமினல் செப்பரேஷன். ஸோ இந்த கண்டிஷன்னாலெல்லாம் வந்து நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின், அதுக்கப்புறம் பெல்லி ப்ரொட்ரூடாகி முன்னாடி இருக்கிறது, அதுக்கப்புறம் யூரினரி இஷ்யூஸ், அதாவது சில சமயம் யூரின் இறக்க முடியாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நாம் அதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தோன்னா, வயிற்றை சுற்றி வந்து பெல்ட் போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பார்த்து ஆப் ஒர்க் அவுட்ஸு, அதாவது சிட்டப்ஸு, க்ரன்ச்சஸு, பிளாங்க்ஸு இதெல்லாம் பண்ணால் அது உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த கண்டிஷனை வந்து வர்ஸ் தான் பண்ணும். ஸோ ப்ராப்பரான நாலேஜ் இல்லாமல் ஆப் ஒர்க் அவுட் பண்ணி அந்த பெல்லியை குறைக்கிறோம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. உங்களுக்கு இந்த டிஆர் கண்டிஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து என்னென்னா, கோர் ரீஹேப் எக்ஸசைசஸ். அது மூலிமா அந்த செப்ரேஷனை வந்து அந்த இன்ச்சஸை கம்மி பண்ணிகிட்டே வரும்போது ப்ராப்பரான வேலை வந்து அது ஹீல் ஆகும். அதை விட்டுட்டு தப்பாக வந்து ஆப் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி அந்த போஸ்ட்மார்ட்டம் பெல்லியை வந்து குறைக்கலான்னு பார்க்கக்கூடாது. இந்த டிஆர் கண்டிஷன் இருக்கும்போது ப்ராப்பரான கோர் ரீஹேப் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறம் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்கு, இதெல்லாம் பண்ணது மூலிமா எவ்வளோ இயர்ஸ், அதாவது ப்ரெக்னன்சி சி செக்ஷன் ஆகி 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போஸ்ட்மார்ட்டம் பெல்லியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ப்ராப்பரான கைடன்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரீ ப்ரெக்னன்சி பெல்லிக்கு வந்து அந்த கண்டிஷனை உங்களால் கொண்டு போக முடியும்.